நல்ல மக்களே, நான் உங்கள் ஸ்ரீ. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கூட இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ என்னன்னா, எனக்கு ஸ்டடீஸ் இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் நடுநடுவில் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால தான் என்னால் சரியாக வீடியோவும் போட முடியல. அண்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் வீடியோ போட்டதில்ல, இப்போ எப்படி போயிட்டுருக்குது உங்கள் வீடியோ, உங்களோட யூடியூப் சேனல் எப்படி போயிட்டுருக்குதுன்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன், ஸ்டடீஸ் வேறு இருக்குது, என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக அவங்கக்கிட்ட சொன்னேன். ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. அண்ட் ஸ்டடீஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. அண்டு இன்னொன்று, இந்த சேனல் நேம் சேஞ்ச் ஆகிருக்கும், ஃபர்ஸ்ட் vlog with ஸ்ரீன்னு இருந்தது, இப்போ ஸ்மைலி ஸ்ரீன்னு இருக்குது. ஏன்னா vlog with ஸ்ரீன்னு போட்டால் நான் vlog இதே தான் நான் போட்டுட்ருக்கணும். நான் வந்து சரியான ஒரு இது என்ன சொல்கிறேன், இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்லலாம். நான் வெளியே எங்கேயும் அவ்வளோ போகவும் மாட்டேன். ஸோ அதனால vlog இதே எடுத்து போட்டுட்டு இருந்தால் போச்சு. நிறைய பேர் vlog இதை எடுத்து போடுறாங்க, சும்மா vlog இதே நான் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தேன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த கான்செப்ட் இதே மாற்றிட்டு ஸ்மைலி ஸ்ரீன்ட்டு நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே பண்ணலாமா? வந்து நம்ம வீடியோக்குள்ளே பண்ணலாம். ஆண்டுகளுக்கு முன் சோழ நாடு தன் பொற்காலத்தை எட்டுவதற்கு முன் வானில் ஒரு வாழ்வின்மை தோன்றியது. அது அரசர்த்தத்தை வேண்டி நின்றது என்று ஜோசியக்காரங்களாம் சொன்னாய். ஐயோ போதும் தாத்தா, எப்ப பார்த்தாலும் இதே கதையை சொல்லி நீங்க என்னை ஏமாத்திடுறீங்க. இன்னைக்கு வேற கதை சொல்லுங்க. ஐயோ, நான் உங்களுக்கு தம்பி இல்ல தாத்தா, பேரு. பரவாயில்லையே, வெளிநாடு வந்து நல்லா பேச கத்துக்கிட்டேன். ஆனாலும் உனக்கு என்னால இந்த கதையை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா வேற கதை எதுவும் தெரியாது, அப்படித்தானே? என்ன அசிங்கப்படுத்துறியா? நான் படிச்ச கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னா உனக்கு இன்னும் 15 வருஷம் ஆகணும். என்னமா போங்க, ஆனா எனக்கு இந்த கதை வேணாம், எனக்கு புது கதை தான் வேணும். தம்பி, அடம் பிடிக்காத. வேணும்னா இதே கதையை கொஞ்சம் உல்டா பண்ணி சொல்றேன், கேக்குறியா? அது எப்படி? இதுவும் பொன்னியின் செல்வன் கதை தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். இது ஒரு ஸ்பூஃப், யார் மனசையும் காயப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்டது கிடையாது. பொன்னியின் செல்வன் கதையை கார்ட்டூன்ஸ் டைரக்ட் பண்ணியிருந்தா, அல்லது கல்கிக்கு முன்னாடியே கார்ட்டூன்ஸ் எழுதியிருந்தா இப்படிதான் இருந்திருக்கும். சோ தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது வரலாறு கொச்சப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்டது கிடையாது, வரும் நகைச்சுவைக்காக மட்டுமே எடுக்கப்பட்டது. சோ வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். இப்படி எல்லாம் சொன்னா உன்னை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? அவனை கொஞ்சம் சும்மா இருறா, எனக்கு மேல இருப்பான் போல இருக்கு. 1.5 நிமிஷம் சின்ன கதையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சுவாங்க. மூடிக்கு கதையை கேளு. சரி சரி, திட்டாதீங்க. அப்ப வழக்கம் போல முதல் இன்றோ ஆதித்த கரிகாலன் தானே? ஆமா, அவரேதான். இன்று நான் உன்னை கொல்லப் போவதில்லை. போ, என்னால் மீண்டும் ஒரு தண்டபாணியை கொல்ல முடியாது. மன்னிச்சிருக்க தாத்தா, மீண்டும் ஒரு நிராயுதபாணியை என்னால் கொல்ல முடியாது. என்ன ஆதித்தா, என்ன ஆயிட்டு உனக்கு? திடீர்னு ஜக்கடிக்கிற, பயந்துட்டியா? பயமா? எனக்கா? சோழர்கள் பின்வாங்குவதும் இல்லை, சோழர்கள் சவடைவதும் இல்லை. பின்ன ஏன் என்ன கொல்ல மாட்டேங்கிற? எங்கள் சோழர்கள் சட்டம். என்ன ஆதித்தா, நேற்று 300 படம் பாத்தியாக்க? ஆமா, எப்படி கண்டுபிடித்தாய்? அத மூஞ்சில எச்சி தெரிக்கிற மாதிரி டைலாக் பேசும்போதே தெரியுது. ட்ரை பண்றேன்னு, ஆனாலும் அநியாயத்துக்கு எச்சி விட்டப்பா. சரி விடு,
இருந்தாலும் உன்னை கொல்லப் போவதில்லை. தாத்தா, வாங்க கிளம்பலாம். ஆரிதா, என்ன போர் தர்மம் இது? படையெடுத்து வந்துட்டு என்ன கொல்லாம போற? ஏன் இப்படிலாம் பண்ற? இதெல்லாம் யாருக்காக? இது எல்லாம் இதெல்லாம் வேணாமுடா. சும்மா ஐயாங்கிட்ட இதெல்லாம் என்ன? இது எல்லாமே அவனை பார்க்கத்தான். இந்த கல்லும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் போஸ்டும் ரீல்ஸும் லைக்ஸும் கமெண்ட்ஸும் கேர்ட்டூன்ஸும் எல்லாமே அவனை பார்க்கத்தான். அவனை பார்க்கத்தான், என்னை பார்க்கத்தான், உன்னை பார்க்கத்தான், இவனை பார்க்கத்தான், அவனை பார்க்கத்தான், இந்த கிழட்டு பையனை பார்க்கத்தான், எல்லாத்தையும் பார்க்கத்தான். ஏண்டா உனக்கு கேடு வர அப்பவே சொன்னேன், கேட்காத ஏண்டா அந்த பாடு எடுத்துற? அது சாரி ப்ரோ. சரி, நம்ம கிளம்பலாம். ஆரிதா ப்ளீஸ் நில்லு. என்னை கொன்று விடு, இல்லை எனது சாவை விட எனக்கு 100 மடங்கு இழிவு. ராசகுணாரத்தை கொண்ட பாவியின் ஆழ்த்த இந்த கொல்ல வேண்டாம். எதுக்கு கோஷம் போடுறீங்க? என்ன கொல்ல வேலையா? இவன் நேரம் என்ன அரசியல் பண்ணிக்கிறீங்க? அந்த புறம் எங்க இருக்கு சரிச்சு அவனை போடுறதுக்கு டைம் ஆகுது. மக்களே, உனக்கு ஓங்க அவளை. கோத்திகா, உன்னை கொல்வதற்கு எனக்கு சிறிதும் மனமில்லை. இருந்தும் நீ நல்லவனா கெட்டவனா என்று சோதிப்போம். கெட்டவனா இருந்தா உடனே போட்டு சொல்லிடுறேன். அதை எப்படி சோதிக்க போற? அதான் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணா எல்லாம் தெரிய போகுது. எனது போனை செக் பண்ண போறீங்களா? ஐயோ மாட்டிட்டேன். ஏப்பா, நான் கேட்டவனாப்பா, என்னை இப்பயே போட்டு போன்லாம் செக் பண்ணாத. அப்ப அந்த போன்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. தாத்தா, புரிதல் போன குடுறோம். அது எப்படி அந்த காலத்துல போன்? தாய் தம்பி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட், ஸ்பூஃப், உல்டா பண்ண வருஷம். இதுல என்ன வேணா வரும், யார் வேணா வருவாங்க. போன் இருக்கும், ஹெலிகாப்டர் இருக்கும், இங்கிலீஷ் பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். புரியுதா? அதனால யாரும் இதை ஒரிஜினலோட போட்டு குழந்தைய கூடாது. அவங்கெல்லாம் மாசு, இது தமாசு. அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கு. சரி சரி, பயப்படாதீங்க தாத்தா, கதைக்கு வாங்க. பயப்படலாம் இல்லடா, தெளிவுபடுத்தினேன், அவ்வளவுதான். போனோட பாஸ்வேர்டு சொல்றா. அதெல்லாம் சொல்ல முடியாது. எதுவும் சொல்ல முடியாதா? இங்க போலாந்துருவேன், சொல்றா. ஆனா பாஸ்வேர்டே அதான்ப்பா, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு போடு. அட ஆமா, ஓபன் ஆயிடுச்சு போ. பாஸ்வேர்டு இவ்வளவு டம்மியா வச்சிருக்கான். உண்மையிலேயே டம்மி டாப்ல இருக்கு. என்னாச்சு? அந்த புறம் எங்க இருக்கு சொன்னாடா? அது யாருடா அவன்? அதுதான் இருக்கா? ஏண்டா உன்னை பத்தியத்தையும் பண்ண சொன்னா ராஜநாயகா படிக்கிட்டு இருக்க பொள்ளத்துல மேல வந்துடா. ஐயோ, காண்டாக்டர் போல இருக்க. சரி, அடுத்து நீ கேளு. ஐயோ, நான் எப்படி கேக்குறது? நானும் எங்க கூடவா? அதானே வருஷம் முழுக்க நானே கேக்குறேன். நீ மட்டும் அங்க வந்து குடும்ப சேனல் இன்ஸ்டாகிராம்ல 16 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காப்பா. எங்கப்பா 160 பேர் ஃபாலோ பண்றேன். ஆனா அந்த 160 பேரும் பொண்ணுங்க. இன்பாக்ஸ்ல போய் பார்த்தா எல்லாத்துக்கும் ஹாய் ஹாய் ஹாய், சாப்பிட்டியா, ஹாய் என்ன பண்ற, எல்லாத்துக்கும் இதே அனுப்பி வச்சிருக்காப்பா. எல்லா பிள்ளையும் இருக்கு. அது கேள்வி வர என்ன அப்படி பண்ணி வச்சிருக்க? எப்போ அது மட்டும் இல்ல, இன்னும் 2 அக்கௌண்ட் இருக்கு. ஐயோ, அதை தொடர்கதையா பேசியா? அரிதா சொன்னா கேள். இது எனக்கு சாவை விட 1000 மடங்கு இழிவு. அந்த 2 அக்கௌண்ட் பொண்ணுங்க அக்கௌண்ட் மாதிரி இருக்குப்பா. ஆரிதா, there is a limit and this is the limit. புரிஞ்சுக்க. இது பொண்ணுங்க அக்கௌண்டா? பேர் என்ன போட்டிருக்கு? ஒண்ணு ரம்யான் போட்டிருக்கு. உள்ள போய் பார்த்தா தளபதி ஃபேன், பிடிஎஸ் ஆர்மி, எஸ்டிஆர் உயிர், வாயாடி, அண்ணா லவ். லவ்னா என்னடா? லவ்னா லவ். டாட் லிட்டில் பிரின்சஸ்லாம் அப்படிதான் எழுதுவாளுங்க. சரிதா, இன்னொரு பேர் என்ன? இன்னொரு பேரு பிரியா ஸ்வீட்டி. பிரியா ஸ்வீட்டியா? சர்ச்சைக்குரிய பெயராயிற்று. கேட்டா பரதேசி, ஃபேக் ஐடியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. எது ஃபேக் ஐடியா? ஐயா, போன வாரம் தானே இந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணு. கோத்திகா, வெக்கமாக இல்லை. ஆனா அந்த ஃபேக் ஐடியா கூட விட்டு வைக்காம நம்ம பையன் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பையனா? யார் அது? வேற யாரு? வந்தியத்தா வந்த என்ன அப்படியே பாக்குறாங்க? அந்த புறம் அட்ரஸ் கிடைச்சிருச்சா? ஃபேக் ஐடியா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். இவனுக்குலாம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதான் செய்யணும். அது போகட்டும். கோத்திகா, இவ்வளவு கேவலமான உன்னை கொள்வதற்கு எனக்கு மனமில்லை. ஆரிதா, சொல்றதை கேள். ஒழுங்கா என்ன கொன்று, இல்ல பின்னாடி படையெடுத்து வந்து உன்னை போட்டேன். தாத்தா, இந்த கருவாடி. மத்த எல்லாத்துக்கும் கூட விட்டு படிச்சு விட்டுருவேன். ஆனா டெட்டிக்கிற பேர்ல இந்த ரிங்கோட வச்சு கழுத்திருக்கிற பத்தியா? இது ஆக்சுவலி இந்த சாங் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் வந்து இந்த ஸ்பூஃப் வந்து இவங்க வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நிஜமாக எனக்கு
வாங்க வாங்க. செத்துப்போ. என்ன வல்லவரையா, அதற்குள் குளித்து விட்டீரா? ஆமா இளவரசே, பக்கத்துல பம்பு செட்டு ஓட்டுச்சு. அதுல 4 பெண் பேடாவை கலந்து 4 பேர் தேடி இருந்தாங்க. வேணாமா? அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்படியே குளிச்சு வந்தேன். அப்படி என்றால் குளித்து விட்டேன். அப்ப இவன் தான் என்ன கட்சி மாப்பிள்ள. தெரிஞ்சிருந்தா நானும் குளிச்சிருப்பேன். ஏதாவது ஆண்டி ஆக்கியிருப்பேன். கடம்பூர் சம்பவராயர் மாளிகையில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கவிருப்பதாக உளவு செய்தி. நீ அங்கு சென்று என்ன நடக்கிறது என்று அறிய வேண்டும். முடியுமா? முடியுமாவா? ஆடை எடுக்கல அரசே, உங்களுக்கு நான் உயிரே கொடுப்பேன். நேற்று சமயக்கட்டுல ஒரு ஆண்டி கையை பிடிச்சுக்கிட்டு இதே சொல்லிக்கிட்டு இருந்த. அது அது வந்து அது வேற உயிர் அரசே. அப்படியே இங்கிருந்து தஞ்சை செல்ல வேண்டும். தஞ்சை சென்று சக்கரவர்த்தியிடம் நடந்ததெல்லாம் கூற வேண்டும். படிக்கல அரசே. அதன் பிறகு என் தங்கை குந்தவையை பார்க்க வேண்டும். அவள் பழையாறையில் இருக்கிறாள். சரி அரசே. என்ன ஒரு வாழை கொடுத்துட்டு இவ்வளவு டாஸ்க் கொடுக்குறாங்க. சரி, இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க போனோம்? தஞ்சைக்கா? இல்லை, முதலில் கடம்பூர் செல்ல வேண்டும். முதல்ல கடம்பூர் செல்ல வேண்டும். அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சக்கரவர்த்தியிட்ட போய் கடம்பூர்ல சொல்லணும். முதல்ல கடம்பூர் சென்றுட்டீங்க, அப்புறம் மறுபடியும் எது கடம்பூர் சென்ற? அது முடிஞ்சுட்டு அப்படியே பழையாறை போக வேண்டியதானே? இல்லை தாத்தா, இரண்டாவது தஞ்சை. நான் சொல்றேன். நான் சொல்றேன். நான் சொல்றேங்கிறல்ல. சொல்லுகிறான். ஆஃப்டர் 1/2 மணி நேரம். இந்த மாதிரி கடைசியா ஒரு தடவை சொல்றேன், சரியா பாத்துக்க. கடம்பூர், தஞ்சை, பழையாறை. சுட்டி டிவியா தேவலாம்டா. சரி, நான் வர பிரபு. புத்த சாப். காவிரியால் நீர் மடித்த அம்பலத்தான் வந்தானே. தரன் 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 தரன். நான் வரேன். பொன்னி நதி பார்க்கணுமே. சமாரி பொழுதுக்குள்ள சமாரி கன்னி பெண்கள் காணணுமே. சமாரி காத்த போல சமாரி பொட்டல் கடந்து சமாரி புலிரி கடந்து சமாரி டவுசர் கடந்து. எங்கடா ஐயா சமாரி? ஓ சாரி, மறந்தேன். சமாரி தவுட்ட கடந்து அந்த நாளும் விளங்கிடுமே. ஆடிய சாம்பார் சாம்பார் டம் 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 ரே டம் 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 ரே டம் 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 ரே டம் 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 ரே. நீ வண்டி ஓட்டது போது காலை வலிக்குது, செத்த சும்மா இரு. யாராக? இவன் வந்தியத்தேவன், என்னுடைய தோழன், பாடற்குழ இளவரசன். வாழர் குலம்பா. இப்ப எந்த படையில இருக்க? ராஷ்டிரகுடா போர்ல ஆதித்த கரிகாலன் படையில இருந்த. ஆதித்த கரிகாலன் படைய? அது சரி. ஆனா இப்ப அவர் படையில இல்ல. படையிலே இருந்து போர் அடிச்சு போச்சு. அதான் தனிமை விரும்பி இரு காலின் இடையிலே உரசும் பூடாய் வாழ்க்கை போகும் வடரான்னு சொல்லி டிராவல் இருக்கு. ஓஹோ, தங்களுக்கு 64 விழுப்புரங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். எது விழுப்புரமா? டேய், அது விழுப்புண்கள்ரா. அத போட்டுதான். ஆமா இருக்கு. ஏன் எட்டி பார்க்க போறியா? இல்ல இல்ல, எனக்கு அதே மாதிரி நிறைய பூண்டு இருக்கு, அதான் கேட்டேன். இந்த விழுப்புண்கள்லாம் போர்ல கடுப்பு. சும்மா அவசரத்துல உட்காந்து சொல்லிட்டு அருவாமடையில உட்காந்து தலைப்புல காட்டிட்டு இருக்க கூடாது. அதை விடுங்க விஷயம். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்க, IPL பாப்போம். ஹாட்ஸ்பாட்டா? ஏட்டா பேசி 5 நிமிஷம் கூடாது, அதுக்கு ஹாட்ஸ்பாட்டா? முன்னாடி எல்லாம் பீடி சிகரெட் கேட்டுட்டு தெரியுவாங்க, இப்ப ஹாட்ஸ்பாட் கேட்டு தெரியுறாங்க. ஏட்டா அதை 1 GB அப்படி என்ன ஆடுவீங்க? அதெல்லாம் ரீல்ஸ்க்கே பத்த மாட்டேங்குது அரசே. அடே கப்பா, இப்பதான் புரியுது பெரிய பெரிய பண்டையெல்லாம் எப்படி வெட்ட பாக்கிட்டு. என்ன மாய மந்திரம் செய்து இங்கு வந்தீர்கள்? மாய மந்திரம் எல்லாம் ஒண்ணு செஞ்சு வரல, ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டு தான் வந்தேன். என்ன ட்ரெயினில் வந்தீர்களா? ஆமா, ட்ரெயின்ல தான் வந்தேன். ட்ரெயின்ல ஒரு படம் பலிசார் படமா, அதான் அந்த படம் ஃபுல் பண்ணதுக்காக நான் ட்ரெயின்ல வந்துட்டேன். ஆனா அது கூட பரவாயில்ல, உள்ள வர்றது நான் பட்ட பாடு இருக்கேன். ஃபிளாஷ்பேக். யாராவே உனக்கு அப்படி சொல்லிருக்கிய? செவரி ஏறி குதித்தார். என்னவென்று கேட்டால் மோதிரம் புறக்க வந்தேன் என்கிறார். ஏதோ மோதிரம் புறக்க வந்தான். ஏண்டா என்ன மோதிரம் மரத்துல காய்க்குது? புடிச்சு கட்டுறானே. ஐயோ தளபதி, அப்படி இல்ல, நான் ஆதித்யநாதனுக்கு நண்பன். சக்கரவர்த்திக்கு ஓலை அனுப்பி விட்டாரு. அந்த ஓலையை நாங்கள் அப்பொழுதை பிரித்து படித்து விட்டோம். அதில் ஒன்றுமே இல்லை, பூராம் எழுத்து பிழை.
சக்கரவர்த்தி என்பதற்கு சக்கர கட்டி எழுதிருக்கேன். அப்படியா? அப்ப அதை இவன் எழுதிருப்பேன். புடிச்சு கட்டுறானே. அது தளபதி உண்மையை சொல்லிடுறேன். சரியா பெரியவர் தாடி கூட்டாரு. ஊர்காட்டுல 1000 பெரியவர் இருக்காங்கடா. நீ யார சொல்ற? அதான் உங்க அட்டை 64 விழுப்புடுங்கள். அண்ணா பாத்தியா? எங்க பார்த்த? அது கடம்பூர்ல. கட்டம்பூர்லயா? கடம்பூர்ல தாங்க. அதே எங்க அப்படி அழுத்துறீங்க? அது என்னன்னே தெரியல. கட்டம்பூர்னு சொல்லும் போது மட்டும் எனக்கு அப்படி ஒரு மாதிரி கட்டக்க புடக்குன்னு வரும். இது என்ன புது வியாதியா இருக்கு? எங்க செல்லூர் சொல்லுங்க. செல்லூர். இப்ப கடம்பூர் சொல்லுங்க. கட்டம்பூர். அது கேட்க. சரி கட்டா கடம்பா கதிர்வேலா சொல்லுங்க பாப்பா. கண்டா கட்டம்பா கதிர்வேலா. ஆமா ஒரு நிமிஷம் சார். ஏன்னா என்ன பேச்சு போட்டுக்கலாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். முழுமையா வந்த விஷயத்த சொல்றா. அதான் உங்க அட்டை ஒரு போகிறத கொடுத்து உங்கள்ட்ட கட்ட சொன்னாரு. அதை தேடிதான் வந்தேன். அதுக்குள்ளேயே நீங்க முடிச்சுக்கிட்டாங்க. எது பணமரம் மோதிரமா? ஆமா ஆமா அதேதான். அத முதலே சொல்ல வேண்டியதானே. இல்ல உங்க அட்டை யாருக்கும் தெரியாம உங்களை மீட் பண்ண சொன்னாரு. ஆனா இவங்களா இருந்தாங்க. ஆனா இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க. நமக்காண்டி உயிரை கொடுப்பாங்க. ஏண்டா கொடுப்பல? என்னடா திருக்கு பொருட்கள் முடிக்கிற? கொடுக்க மாட்டானா? ஆனா படுவாய் தீவாளி 3 சொல்லி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறாங்களா? இப்படித்தான் அவர் சேர்த்து தப்பிச்சு வந்தேன். சரி, அதை விடுங்கள். கரிகாலர் ஏதோ செய்தி அனுப்பியதாக கூறினீர்களே. எது கரிகாலரா? அவரோட சொல்லிவிடல. உங்க அண்ணன் ஆழ்வார் கல்யாணாம அவர் தான் செய்தி அனுப்பி விட்டாரு. அந்த மொட்டை மண்டைனா அவெல்லாம் செய்தி அனுப்பலன்னு இப்ப யார் அறிந்தா? ஏதோ டீல வட்ட கட்டன் உங்களுக்காண்டி காத்திருக்காராம். ஆண்டாளாகும் தகுதியெல்லாம் நான் என்றோ இழந்து விட்டேன். அதை விடுங்கள். அது ஏன் அப்படி சொல்றீங்க? அதனால நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்? கேட்டா இவ்வளவு பெரிய பேரழகி அந்த கட்டெல்லாம் பார்த்தா அவர் பொண்டாட்டி எல்லாம் அடிச்சு தோத்து விட்டுருவாரு. அப்படியா? நீங்கள் மட்டும் என்னவாம் அந்த கண்ணனை விட பெரிய விளையாட்டுக்காரர். அப்படியா? போய் கூறினேன், நம்பி விட்டீர்களா? ஓ உருட்டுகளா? உருட்டுக்களை கற்றாலும் உருகு விடி கற்று பழுவூர் ராணி நந்திரி தேவி கொண்டாள். நல்ல ட்ரெஸ் பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கிட்ட செப்பா இருந்திருக்கணும். செம்பாவா? அது யார்? செப்பாங்கிறது மனுஷன் இல்ல, என்னோட குதிரை. அதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவன் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஏன் இந்த பதட்டம்? எதற்கு இப்படி பழைய பில்டிங்கில் உடையாடுகிறாய்? வெள்ளித்தேவை வந்தவராய வள்ளியத்தேவன் ஒருத்த வந்தேன். அது வல்லவராய வந்தியத்தேவன். உள்ள வந்து ஏதோ மோகத்தை தேடிக்கிறேன். ஏன்னா விசாரிச்சப்போ ஆதித்தகராண்ட இருந்து ஓலை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சக்கரவர்த்தி கிட்ட போகணும்னு எஸ்கேப் ஆக பார்த்தேன். ஐயா அப்புறம் நான் விடுவேனா? புடிச்சிட்டாங்களா? வெரி குட்ரா. அப்புறம்டாச்சு அந்த ஓலையை பிரிச்சு படிச்சா அதுல ஒண்ணுமே இல்ல, வெறும் எழுத்து பழையதா இருந்துச்சு. அப்புறம் என்னடா விசாரிச்சு பார்த்தா அவன் நீங்க அனுப்பலாம்னு சொன்னேன். போய் அவனை நான் அனுப்பவே இல்லை. அதே எனக்கும் அவன் மேல ஒரு மாதிரி டவுட்டாவே இருந்துச்சு. அதான் பின்னாடியே போய் ஒட்டியக்கலான்னு போனேன். அதுக்குள்ள சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சக்கரவர்த்தி சொல்லிட்டேன். ஆனா கடைசியில அபாயம்னு சொன்னேன். அதுலதான் நான் புடிச்சேன். எதை அவளையா? இல்ல, அவன் நம்மால் இல்லைங்கிற விஷயத்த. இதே நீ அப்பதான் கண்டுபிடிச்சியா? சரி வேலை. அப்புறம் அவன் அடைச்சதை சொல்லி நம்ம ஆளுகிட்ட சொன்னேன். சரி இப்ப அவன் எங்க இருக்கியா? அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனை பிடிச்சல. அவளா ஃபர்ஸ்ட் டைம் நீ பிடிச்ச? இப்ப அவன் எங்க இருக்கியா? அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிடிச்சல. டேய் ஃபர்ஸ்ட் டைம் நீ பிடிச்ச, ரெண்டாவது டைம் அடைச்சு வைக்க சொல்ல. இப்ப எங்க இருக்கியா? அதானே ஃபர்ஸ்ட் டைம் நான் பிடிச்சல. ரைட்ரா. ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சி ரெண்டாவது டைம் விட்டேன் அதானே? ஆமாண்ணே. வெக்கமா இல்ல? உடனே தளபதி ஆக்குறேன். வேணும்னா இளைய தளபதி ஆக்கிருங்க. எது எது உடனே நந்திரியை பார்த்து பேசுகிறேன். அண்ணா அவள் வேண்டாம், அவளை விட்டு விடுங்கள். ஏன் விட்டா நீ பிடிச்சிக்கலான்னு பாக்குறியா? ஆமாண்ணா. சரி பிடிச்சோடு. வாவ், நம்ம கூட டான்ஸ் ஆட்ட புள்ள சூப்பரா இருக்காளே. அது அரண்மனையோட ஆளு, தெரிஞ்சா போட்டுருவாரு. அப்பா அப்பா அது வந்து எனக்கு தங்கச்சி பாரு. கம்ச மகாராஜா என்னை தனிமையில் சந்திக்க வேண்டும் என கூறினீர்களாமே. நீங்கள் யார் என்று கம்சன் தெரிந்து கொள்ளலாமா? நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்று இங்கு வந்தீர்கள்? சுந்தரா சோழரின் மகனும் ஆழ்த்த கரிகாலரின் தங்கையும் அரண்மனையின் அக்காவும் ஆகிய குட்டவை தேவி. யோ யோ என்ன இரங்கல் செய்தி மாதிரி சொல்லிருக்கீங்க? கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசியா? இல்ல குட்டவை தேவி காண வந்தேன். அவ்வளவு பெருமைகளையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான் தான். ஏப்பா நீங்க அந்த கொட்டையை தாக்குறதே பெரிய விஷயம், இதுல பெருமையை வேற தாக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க எப்படி கலாய்க்கிறான்? அட விடுக்கா, வந்தியத்தேவன் கேரக்டர்ல அப்படிதான் இருக்கும். என்ன கம்சமாமா, தண்ணீர் என்றால் பயமா? பயமா?
கம்சனுக்கே பயமா? 6 மணிக்கு அப்புறம் ஒயிட் ஷாப் வந்து பாரு, கண்டிதான் என்ன பார்த்து பயப்படும். ஆஹா, என்ன ஒரு அதிசயம்! அசுரன் ஒற்றனாக மாறிவிட்டானே. ஒட்டடா தேவி, நீங்க ஆசைப்பட்டா உங்க புருஷனா கூட மாறுவேன். என்ன? அது வந்து சும்மா காமெடி. நன்றாகத்தான் கடலை போடுகிறீர்கள். அதை தவிர வேறு எதுவும் உருப்படியான செய்தி உள்ளதா? உங்க அண்டையை கடம்பூர் போசுறாரு. அங்க போய் பார்த்தா மதுராந்தகர் அரச உதவிக்கு ஆசைப்படுறாரு தெரிஞ்சுக்கிட்டேன். பேரழகிகளை விடவும் அதிகம் ஆசை காட்டுவது அரச மணிமுடி. அப்படியா? ஆனா எனக்கு மணிமுடியெல்லாம் வேணாம், எனக்கு இந்த கொட்டை முடியே போதும். யாரியா நீ? நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், அந்த அக்கா கொண்டையிலே குறியா இருக்க. ஏனெனில் இது ஒரு அழகான கொட்டை, அற்புதமான கொட்டை, ஆரோக்கியமான கொட்டை, இன்னும் பல கொட்டைகள் சேர்த்து உருவாக்கிய கொட்டைகளாம் கொட்டை. எப்படி? கடலை போட்டது போதும் மிஸ்டர் கடலை மிஸ்டர்களே. ஆதித்ய கரிகாலர் எனக்கு ஏதும் மூளை அனுப்பினாரா? ஓலையிட ஒண்ணு இல்ல, லெட்டர் தான் இருக்கு. எங்கே கொடுங்கள் பார்ப்போம். இந்த ஓலையை கொண்டு வருபவர் மாவீரர். WWE சென்று அண்டர்டேக்கரையே பறக்க விட்டவர். ஆமா, ஃபேப் டியூப்லெஸுக்கும் மேக்ஸ்வெல்லுக்கும் கபடி கத்து கொடுத்தவர். அப்சல்யூட்லி. எலுமஸ்க்கு அதே எலன் மாஸ்க் எழுத்து பிள்ளை நினைக்கிறேன். எலன் மஸ்க்கு 7 ரூபாய் கொடுத்து தொழில் தொடங்க அடித்தளமிட்டவர். நல்ல தன்னடக்கம் தான். ஆமா, என்ன பண்றது வாங்க, தண்டடக்கம் இல்லடா மனுஷன். கொஞ்சம் இருங்கள், கடைசியாக ஏதோ எழுதி இருக்கிறது. ஆகையால் இந்த மாவீரருக்கு வழிச்செலவிற்கு பணம் தேவைப்படும், அதனால் உன் கொண்டையில் உள்ள நகைகளை கலட்டி கொடு. அட பாவி, இதுக்குதான் வந்தல இருந்து என் கொண்டையவே பார்த்துட்டு இருந்தியா? அப்படி இல்ல தேவி. ஒரு பக்கம் காதல் மலர்ந்துச்சு, அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த காதல் தெரியாம கேட்டுவிட்டேன்டா. எல்லாமே அவளை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான், உன்னை மறக்கத்தான், இவளை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், எல்லாரையும் மறக்கத்தான்டா. இப்படியே இந்த நெஞ்சை வெட்டி வீசிவிட வேண்டும். உடல் 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 முழுக்க செருக்களத்து பட்டி பட்டு பட்டி இருக்க ஒருத்திட்டு உயிர் மட்டும் கூடி கூடி குடிக்க வருத்தம் என்ன கொடை சோமரசம் கூட்டிட்டா மண்டா இவன் பையன் மேடி போயாதே சரி பாளையடை நடடா நடடா தடா முரட்டு கொட்டையா இருக்க மாமா, அப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. அப்ப டாபட்டியாரு சிட்ட போயிடா என் பண்டைய பால்வாப்பட எப்படி அரைச்சு போயிருக்கு. சரி சரி, கத்தாதீங்க, அவர் பாக்குறாரு. चोले करने ऐसी बाइक कुल्ले बिजनेस संग में सुबलक्ष्मी पिली शून्यम क्या पिली शून्यमा என்ன அப்பள கிரிப்லாத பட்டே என்னடா சொல்ற? ஐயோ அப்படி இல்ல, அவங்க பாஷையில அவங்க வணக்கம் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஐயா வணக்கத்துக்கு இருக்க பில்லி சூரியன் மாமா. சரி விடு. வானில் ஒரு வாழ்வின் மீன் தோன்றி இருக்கிறது, அது என்னவென்று எங்கள் நூல்களில் ஆராய்ந்தோம். என்ன கிடைத்தது? என்னத்தை கிடைக்கிறது? முதல்ல அந்த புக்கே கிடைக்கல, எந்த கண்மாட்டியே கிடைக்க போட்டு சாரி 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 சாரி, இந்த இடத்துல நான் போகக்கூடாது. எவரோ ஒருவர் அதையெல்லாம் இடைக்கு போட்டு தின்று விட்டார், நல்லா இருந்துட்டு போகட்டும். ஆனாலும் நாங்கள் ஓய்வில்லாமல் மீதி இருந்த நூல்களை ஆராய்ந்தோம். அதுல ஏதாச்சும் கிடைச்சதா? எங்க எலி புலிக்கை எலி கொறிச்சல் இருந்த பக்கங்களுமே கிடைத்தன. ரைட்டு, இன்னைக்கு உனக்கு ஜோசியை சொல்லிடுவேன், அப்படி கேட்டுருவான். ஆனாலும் அந்த பக்கங்களை எல்லாம் ஒட்டு போட்டு நாங்கள் ஒரு சிலவற்றை கண்டுபிடித்தோம். அசோகருக்கு நிகரான ஒரு அரசர் தோன்ற போகிறாராம். அவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். சாரி, பிராங்க் செய்தி. அங்கே பாருங்கள், அவர் வேட்டிக்குள் கேமரா உள்ளது. ஐயோ படுத்துறாடே. அந்த அசோகருக்கு நிகரான அரசர் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அதனால் நாங்கள் தரும் மணிமுடியை நீங்கள் ஏற்க வேண்டும். ஏற்கனவே பொடி கூட கூடையா வச்சிருக்க, இதுல டிகே வேற பொடி கொடுக்குறீங்களா? அதெல்லாம் ஒன்று வேண்டாம். தெரிந்தோ தெரியாமலோ மாமா கூறுவது சரிதான். என் தந்தை என்னை சோழ நாட்டிற்கு வாழ்ந்தபடி ஆணையிட்டார். நான் சோழ நாட்டின் காவலன், சோழ மக்களின் வேலைக்காரன். வேலைக்காரா? இதே இதே வரலாறை மாற்றும் டாக்டே. பிஜியை போட்டா எல்லாருக்கும் பேர் போட்டேன். இருந்தாலும் நீங்கள் எங்கள் மணிமுடியை அதான் வேட்டாடு சொல்லிட்டார்ல, விடுக்க. அது இல்லைங்க, இந்த மணிமுடி சோழ நாட்டிற்கு உரிய. வேட்டாடா வேண்டாம், எல்லாரும் அடுத்த பாட்டில் பேசிக்கலாம். அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போ. இல்லைங்க, அது வந்து வேட்டாடா வேண்டாம், வெளியே போ.
வீடியோ பார்த்துக்கலாம். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ நான் பார்த்துருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதனால தான். பட்டு என்ன சொல்கிறது, ஃபன் இருக்குது, ஃபுல்லி லோலட் இருக்குது. பட் நான் ஆல்ரெடி பார்த்ததுனால எனக்கு ஒரு சில இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. அண்டு நான் சிரிச்சிருப்பேனால முடியல. ஏன்னா எனக்கு தான் சொன்னேன்ல உடம்பு சரியில்லைன்ட்டு. ஸோ அதனால தான். ஏன்னா விட்டால் வந்து நான் விழுந்து சிரிச்சிருப்பேன். பார்த்துருப்பீங்க, இப்போ நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்டு இப்போது என்னோடய சேனலுக்கு சரியான ஒரு கண்டென்ட் எனக்கு வந்து இல்லை. இப்போவே ஏதோ ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் நான் பண்ணிருக்கேன். எனக்கு நீங்கள் வந்து என் சேனலில் ஏதாவது வீடியோஸ் பார்க்கணுன்னா ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எனக்கு வந்து வேணும். எனக்கு சரியான கண்டென்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா, புதுசாக தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஎம்லேயே நீங்கள் வேணாலும் மெசேஜ் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோட என் செக்ஷனுக்கு வந்துட்டோம். வழக்கம் போல் சொல்கிறது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்று மறக்காமல் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. ஓகே, டாடா.